ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் அண்ணன் சமையல் தமிழ் சேனல். ஷீலா மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் என்று பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் என்ற பட்டனை ஆன் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். ஒரு ஸ்பூன் வடகம் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொன்னிறமாக கிளறி விட்டுக்கலாம். 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் நல்லாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். பொன்னிறமாக வதக்கி விடலாம். ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நல்லா அதையும் கிளறி விட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். மூன்றரை ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அரை கிலோ ஷீலா மீன் எடுத்துருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பாருங்கம்மா, குழம்பு கொச்சி வந்துடுச்சு. எந்த அளவுக்கு கொதிச்சு வந்துச்சு பாருங்கம்மா. மீன் நல்லா 10 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஷீலா மீன் குழம்பு ரெடி.